ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எங்களோட ஹவுசிங்கில் இருக்கக்கூடிய ஜிம்முக்கு தான் நம்ம அங்கே போக போகிறோம். ஜிம்முக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலை போய் நம்ம பார்த்துட்டு அங்கே போய் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரணும். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை போய் ஒரு விலாகாக போயிட்டு பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக சந்தோஷமாக சாப்பிட்டீங்களா? ஓகே, பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு, ஜிம்மில் போய் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக வந்து 2 வருஷம் ஆச்சு அந்த ஏரியாவுக்கு போகவே இல்லை. ஸோ அதனால அங்கே போயிட்டு ஜாலி பண்ணலான் இருக்கு. எது கெட்க பிடிக்கலையா? இருக்கே இருக்கு. என்னது இருக்கு? உங்ககிட்ட என்னோட எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கு வைப்பது. பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ வந்து மணி 11 மணி ஆகுது. எனக்கு ஈவினிங் டியூட்டி வேறு இருக்குது. இந்த குளியலை போட்டுட்டு அதுக்கு பிறகு டியூட்டிக்கு போகணும். இவங்களுக்கு ஆஃப் கிடைக்காது. அதனால் இவங்க கிடைக்கும் போது படிச்சுக்கிட வேண்டியதுதான். அதனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். சரியா? ஓகே, பாய். பயங்கர வெயில். 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. இப்போ மாங்குன்னு வெயில் அடிக்குது. என்னங்கடா, சூரிய கடவுள்கிட்ட கொஞ்சம் சொல்லி விடுங்க, வெயில கொஞ்சம் குறைவாக அனுப்ப சொல்லி. நம்ம ஊரில் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து இப்போ கம்மியாக இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு போகிறவங்களுக்கு ஒரு அறிகுறி. ஊரில் போய் தான் கஷ்டமாக இருக்கும், இங்கே நல்லா தான் இருக்குது. இதான் நாங்கள் குடியிருக்கிற வீடு. நல்லா இருக்குல்ல? இந்த வெயிலில் போகும்போது சன்ஸ்கிரீன் போடுங்க. இன்னைக்கு ஈவினிங் டியூட்டி இல்லாமல் இருந்துட்டு நல்லா இருக்கும்ல? அப்படியே நம்ம டைம் பார்க்காம எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ 3 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். எனக்கு 3 to 11 டியூட்டி. ஜிம்முக்கு ஆக்சுவலாக வந்துட்டோம். ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 11:30. பட் நான் வந்து 11 o'clock நினச்சிட்டேன். அதனால் இன்னும் திறக்கவே இல்லை. ஒரு 11:24 ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 6 minutesல திறந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இங்கேயே நாங்கள் இருக்கிறோம். நம்ம சிஸ்டர் டயர்டாகி உட்காந்துட்டாப்புல. கொஞ்ச நேரம் கழித்து திறந்ததும் நாங்கள் அப்படியே உள்ளே போகணும். எப்படி நம்ம ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா காற்று அடிக்குது. ஆக்சுவலாக முன்னாடிலாம் இந்த வெயிலில் மரத்துக்கு கீழே இருந்தாலும் வெக்கையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இதமாக தான் இருக்குது. திஸ் இஸ் த கேர்ள்ஸ். இங்கே பாரு வர்றது இவங்க தான் ஜிம்மை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறவங்க. வெயிலில் எப்படி வராங்க பாருங்க. 11. You will open? Let's go together. Okay. Let's go. Wow. நான் வெயில் அடிக்குது. அதில் கூட ஜாக்கெட். But I thought, yeah, when I saw here that time only I realized, oh my god, it was 11:30. Okay. Sure, we will sit. Cici. You must sit first. Give Carla. There also. Okay. Okay. So இதுதான் நம்ம ஜிம். கரெக்டாக 11:30க்கு திறப்பாங்களாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து க்ளீனிங் அப்புறம் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க போல். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஹேண்ட் டென்னிஸ் விளாடுற இடம். நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறமா இதில் கூட ஏதோ விளாடுவாங்க போல், என்னென்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இது செஸ் விளையாடலாம் இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பவுலிங் விளையாடுறாங்க இங்கே வந்து. நான் கூட இங்கே ஒரு டைம் விளையாண்டிருக்கேன். ஆனால் என்னென்னா
விளாடுறதுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும், அதனால் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து கரோக்கி சிங்லாம் பாடலாம். இந்த டிவி இருக்கு பாருங்க, இதில் வந்து நமக்கு என்ன லாங்குவேஜ்னாலுமே அவங்க வந்து மியூசிக் வரும், நம்ம வந்து பாட்டு பாடிக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து பாட்டு கூட பாடிக்கலாம். இங்கே வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஃபிலிப்பினோஸோட ஒரு கல்ச்சரில் இதுவும் ஒன்று, பாட்டு பாடுறது. அதனால் பாட்டு பாடிக்கலாம். இங்கே பாருங்கள் மைக்கெல்லாம் இருக்குது. நான் கூட இங்கே ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட்டு நம்ம இஷ்டத்துக்கு பாடிக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சேச்சி நீ பாட்டு ட்ரை பண்ணுறியா? தமிழ் பாட்டு கூட இருக்குது, தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ஒன்லி கரோக்கி இருக்கும், நம்ம பாடிக்கலாம். நோ ஷீ இஸ் டாக்கிங் டு தேர். ஸோ அதனால் நம்மளும் பாட்டு பாடணும்னு நினச்சேன் அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங் போல் வருவோம் இதுக்காகவே. இப்போ அவங்க ரெடி பண்ணணும், நம்ம போய் ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும். அதனால் அந்த இதை முடிச்சிடுவோம் இன்றைக்கி. இன்னொரு நாள் பாட்டு பாடுறதுக்கு வருவோம், ரைட்டா? இந்த சவுதி கண்ட்ரியில் வந்து வெளியில் வெயில் அடிக்குது, உள்ளே குளிர் அடிக்குது. அதனால் எல்லாமே பார்த்து வெளியில் வந்தால் ஜாக்கெட் தேவையில்லை, உள்ளே வந்தால் ஜாக்கெட் வேணும். S3169. You are S3169. Yes, 3169. You're doing vlogs now, huh? Yes, say hi. Thank you. ஒரு லாக்கர் கீ வாங்கியாச்சு, நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம். அப்புறமா போகும்போது ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணாமல் போனால் அதுக்குரிய பெனால்ட்டி பே பண்ணணும். Of course we need content. Of course we need content. Yeah, lockers area. So இங்க வந்து I will see the number. It's 1F. H1 F. நம்பர் என்ன? This is the one. 1F. 1 ஃபர்ஸ்ட் நம்பர். நல்ல பெரிய கபோர்டாக தான் இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள வைக்கணும். அப்படியா? சரி, ரைட்டு. சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். ஓகே ஓகே. இங்கே தான் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெட் கேப் ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷவர் பண்ணணும். ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உள்ளே குதிக்க முடியும். ஸோ நாங்கள் இப்போ ஷவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே குதிக்க போகிறோம். இது வந்து ஜக்கூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ வெல்கம் டு த ஸ்விம்மிங் பூல். இதுதான் வந்து எங்களுடைய பிரம்மாண்ட ஓசியில் கிடச்ச ஸ்விம்மிங் பூல். எப்படி நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட் ரிஸ்க், உங்களோட ரிஸ்கில் வந்து நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யாருமே இங்கே ஏதாவது முங்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இது வந்து கிட்ஸு குளிக்கிறதுக்காக, பீடியாட்ரிக்குக்காக இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அடல்ட்டு குளிக்கிறதுக்காக. இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸுமே வந்து நமக்கு சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அதை பார்த்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அண்டு ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் இதில் குளிக்க போகிறோம். இப்போ ஸ்விம்மிங் எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஏதாவது பேசணும். சூப்பராக இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, என்ன ஜெஜி ஜக்கூசி சொல்லிட்டு வருது. இதில் என்னத்தையோ போட்டுனாங்க, ஆனால் இதில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. நல்ல சுடு தண்ணியில் ஒரு கேக் மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. வெளியில் வெயில், பங்குனி வெயில் பல்ல காட்டுது. இப்போ வெயில் ஒரு 40 இருக்குமா? இருக்காது, 38 இருக்கும். 38 டிகிரிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சவுதியில். சரி, நாங்கள் இப்போ சூப்பராக குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான். 2.5 வருஷத்தில் போகாமல் இப்போ தான் போயிட்டு குளிச்சுட்டு, நீச்சல் என்னமோ அரைக்குறையாக தெரியும். அதுக்கப்புறம் நல்லா காற்றடிக்குது, அதனால் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. வெயிலோடு கலந்த காற்று. நம்ம ஊர்களெல்லாம் கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வீட்டுக்கு போகும்போனே தலை காஞ்சிரும். அது மாதிரி தான் இப்போவும் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், அடிக்க வெயிலில். ஓகே, எனிவே இன்னைக்கு சூப்பராக குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் என்ட்ரி பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து டியூட்டிக்கு வேறு போகணும். ஓகே, லெட்ஸ் see, கண்டினியூ பண்ணலாம் இந்த vlogging. இப்போ ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் அவர் பிரம்மாண்ட ஹாஸ்டல். ஸோ இப்போ வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 8 hours டியூட்டி. இப்போ 3 ஈவினிங் 3 11 o'clock வரைக்கும் டியூட்டி. ஸோ இன்றைக்கி vlog எப்படி முடிச்சுக்கலாம். எனிவே இன்றைக்கி வந்து ஃபன்னாக போச்சு. எனிவே டியூட்டி முடிச்சுட்டு 11 o'clock தான் வருவேன் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ guys for watching this video. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபன். டடா, பை பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது 3 o'clock. ஓகே, பாய்.